Hi everyone, welcome back to my channel Nosy's Handwork. Friends, இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா க்ராச்செட்ல இங்கிலீஷ் லெட்டர் வந்து யூ பார்க்க போகிறோம். ஓகேவா, இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் யூ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அஃபிஷியல் இந்த சேனலில் வந்து நான் ஆல்ஃபபெட் ஓலேருந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். என்னோடய பழைய சேனல் பேர் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் தான். இந்த சேனல் பேர் நோசிஸ் ஹேண்ட்ஒர்க் அஃபிஷியல். பழைய சேனலில் வந்து நான் ஏலேருந்து என் வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உடனே பார்க்கணுன்னா அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலில் நீங்கள் போய் ஏலேருந்து என் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சீக்கிரமாகவே இந்த சேனல்லையும் அந்த பழைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். எல்லாருக்குமே ஹாலிடேஸ் விட்டுருக்கோம், அதனால் வெக்கேஷன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. எங்கள் வீட்லேயும் நாங்கள் பிளான் பண்ணி இப்போது அப்கமிங் டேஸில் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் வந்து அந்த டைமில் வந்து என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாமே நான் கொஞ்சம் ரிப்பீட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நோசிஸ் அண்ட் பழைய சேனல்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ரிப்பீட்டிங் வீடியோஸாக இருக்கும். புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புது வீடியோஸுமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல் ரொம்ப ஈஸி. லெட்டர் யூ பண்ண போகிறோம். ஒரு உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. ஹூக் சைஸ் வந்து 3.5 எடுத்துக்கோங்க. டார்னிங் நீடில் எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர்ஸ். ஓகே, சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. டார்னிங் நீடில் எடுத்துக்கோங்க. ஓகே, க்ராச்செட்டிங் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பேசிக்ஸ் வீடியோஸும் சொல்லி கொடுத்துருக்குறேன், நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஹாலிடேஸில் வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலுமே இதை ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸும் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. நான் மேக்ஸிமம் என்னோட இதில் 3.5 mm 3 mm ஹூக்கில் தான் நானும் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட்டும் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி ஹாலிடேஸ். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லெட்டர் யூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்லிப் நாட். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, வீட்டிலே வந்து கிட்ஸ் பர்த்டே அந்த மாதிரி இருக்கும்போது பேக்ட்ராப்பில் ஹாப்பி பர்த்டே இல்லைன்னா அவங்களோட நேமை வந்து செஞ்சு பேனர் மாதிரி ஹேங் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும். ஓகே, இப்போ ஸ்லிப் நாட் போட்டிருக்கிறோம். இப்போ செயின் 28. ஓகே, செயின் 28. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. ஓகேவா? செயின் 28. இந்த ஃபவுண்டேஷன் செயின்னு சொல்லுவாங்க. இந்த செயின் வந்து கரெக்டாக 28 செயின்ஸ் போட்டிருக்கிறணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு வந்து நம்மளோட ஷேப், அந்த யூ ஷேப் வந்து கரெக்டாக வரும். ஓகே, இப்போ 28 செயின்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஹூக்கில் இருந்து செகண்ட் செயின். ஓகே, இது ஃபஸ்ட்டு. இந்த ஒவ்வொரு வீதம் ஒவ்வொரு செயின். ஃபஸ்ட்டு செயின், இது செகண்ட் செயின். ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 9 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. இந்த இது ரொம்ப ஈஸி தான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே. 9 டைம்ஸ் 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8
9. Okay, 9 times 1 time double crochet. Okay, first பண்ண double crochet ஓட சேர்த்தா டோட்டலா 10 times double crochet பண்ணியிருக்கிறோம். Next 3 stitchesக்கு 2 times double crochet பண்ணணும். ஓகேவா, next 3 stitchesக்கு 2 times 1 2 3 3 stitchesக்கு ஒரே ஸ்டிச்சில் 2 times double crochet. 1 சாரி double crochet yarn over. ஓகே, இன்செர்ட் பண்ணுங்க. 1 same stitchல again 1 time 2. okay, next 1 same stitchல 2 second time, again third time 1 same stitchல again 1 time. okay, ஓகேவா, 3 இதில் 2 times double crochet பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் செயினில் 1 time double crochet. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு செயினில் மட்டும் 1 time double crochet பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அகெயின் இந்த சைடு வந்து 3 times 3 செயின்ஸில் 2 times double crochet. நம்ம யூவோட ஒரு ஹாஃப் முடிச்சிருக்கோம். இந்த ஹாஃப் வந்து அப்படியே இதோட மிரர். ஓகேவா, இந்த பக்கம் நம்ம 3 செயின்ஸ்க்கு 2 times பண்ணோம்ல, அது அப்படியே இந்த 3 செயின்ஸில் 2 times double crochet பண்ணணும். ஒரே செயினில் 2 times double crochet. 1 2 first time, second time, 1 2 third time, 1 2. okay, 3 chainsல 2 times double crochet. ஓகே, நம்ம யூவோட இந்த அளவுக்கு முடிச்சிருக்கிறோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து நம்ம 9 செயின்ஸுக்கு 1 time double crochet பண்ணோம். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒரு double crochet பண்ணோம். ஸோ 10 double crochet பண்ணோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டாக 10 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். அந்த 10 ஸ்டிச்சஸ்லையுமே 1 time double crochet. ஓகேவா, நீங்கள் கரெக்டாக ஃபவுண்டேஷன் செயின் நான் சொன்ன அந்த செயின் 28 போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். லாஸ்ட் 10 chains 1 each chainsலையும் 1 time double crochet. 2 3 4 5 6 7 8 9 10. okay friends, 9 10. okay, 10 times அதாவது 10 செயின்ஸில் டபுள் crochet பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட யூ முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் எட்ஜஸ் யான் கட் பண்ணிக்கோங்க. ஊக்க வெளியே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது இங்கே வந்து பெண்டாக இருக்குல்ல, அதே மாதிரி பெண்ட் ஃபினிஷிங் வேணுன்னா நம்ம யானை வந்து தச்சிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு இந்த ஸ்லிப் நாட் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் வந்து நேராக இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் அப்படி பெண்டாக இருக்கும். இந்த மாதிரி தெரியுதா? ஸோ ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட லெட்டர் யூ முடிஞ்சிருச்சு. மோஸ்ட்டாக அந்த லெட்டர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிட்டாலே போதும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லெட்டர் யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து பேக்ட்ராப்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்கணும். அவங்க நேம் ஆர் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணும் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கீ செயின் ஹோல்டர் போட்டிங்கன்னா ஒரு கீ செயினாகவும் யூஸ் பண்ணி நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸ் மேலே உங்களோட லெட்டரை இந்த இது வைங்க. ஸோ யான் வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். எல்லாம் மேலே ஒரு கிளாத் விரித்து அயன் பண்ணிக்கலாம். புக்ஸ் மேலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் கிடச்சிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.